ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னது பழைய சிம் கார்டெலாம் எடுத்து 27 லட்சம் தங்கமா? ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, உண்மைதான். இப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தங்க விலை உயர்வு உலக மக்கள் அனைவரையும் கவலை அடைய செய்து வருகிறது. ஆனால் சீனாவை சேர்ந்த ஒரு நபர் பழைய சிம் கார்டு எல்லாத்தையும் சேர்த்து இதை செய்து காட்டியிருக்காரு. இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நபர் பெயர் கியாவோ. இவர் குவாங்டாங் பகுதியை சேர்ந்தவர். இவர் ஒரு சிம் கார்டு 2 சிம் கார்டு வச்சுலாம் எடுக்க முடியாது. இவர் எப்படி எடுத்திருக்காருன்னா 2 டன் எடை உள்ள பழைய சிம் கார்டுகள்லாம் சேர்த்து எலக்ட்ரானிக் சிப் கழிவுகளை எல்லாம் சேர்த்து 191 கிராம் தங்கத்தை பிரித்து எடுத்திருக்காரு. அதன் மதிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, அது கேட்கும்போது தான் நமக்கு தலையை சுத்திருச்சு. 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 27 லட்சம். சிம் கார்டு, இந்த சிப்பு இதெல்லாம் பார்த்தோன்னா அதில் தகவல்கள்லாம் வேகமாக போகிறதுக்கு மிக மெல்லிய அளவில் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். இதை தான் நம்மளால வாரி சுருட்டி எடுத்திருக்காரு. இவர் இதை சாதாரணமாக செய்யலை, ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து தான் அதை செஞ்சிருக்காரு. இவர் ஆசிட், அதிக வெப்பம் எல்லாம் பயன்படுத்தி பல ஆபத்தான வேலைகள்லாம் செஞ்சுதான் இவர் இந்த சாதனை செஞ்சிருக்காரு. அவர் ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருக்காரு, கியாவோ. அதில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் சொல்லியிருக்காரு. இந்த வேலையை சாதாரண மக்கள் வீட்டில் முயற்சி செய்யக்கூடாது. இதில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இதை வீட்டில் செய்வது, முறையான உபகரணங்கள் இல்லாமல் செய்வது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் அதை ஆசிட்டு இந்த ஹீட்லாம் அதிகமாக, வெப்பம்லாம் அதிகமாக பயன்படுத்தினதுனால இது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும்னு அலர்ட் பண்ணியிருக்காரு. உடனே நம்மளால் கேட்பாங்க, அப்புறம் எப்படி அவர் மட்டும் பண்ணாரு அப்படின்னு. அவர் எப்படி பண்ணார்னா, அவர் ஒரு உரிமம் பெற்ற நிபுணர் என்பதால் சட்டப்பூர்வமாக அவர் செய்திருக்கிறார். அவர் வீடியோவிலே அவர் சொல்லியிருக்காரு, சாதாரண மக்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம்னு. இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் அரசு அனுமதி இல்லாமல் மின்னணு கழிவுகளை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றமாகும். அதில் தங்க முலாம் லேசாக பூசப்பட்டிருப்பது உண்மையானாலும் அதை முறையாக மறுசுழற்சி செய்யும் அனுமதி பெற்ற நிறுவனங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யார் வீட்டில் நீங்களா ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதில் சிம் கார்டில் தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இந்த ஆசிட் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. அவர் 2 டன் சிம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பார்த்துங்க அவர் எத்தனை லட்சம் சிம் கார்டு யூஸ் பண்ணியிருப்பாருன்னு. இதை நீங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ண வேணாம். அவர் ஒரு முயற்சி செய்து இதை வெற்றி செஞ்சுருக்காரு. நம்ம அதை பாராட்டணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.